இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன? சுரக்காய் பச்சடி. இந்த சுரக்காவை தோல் சீவிட்டு அந்த உள்ளே இருக்க விதையோட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் வந்து அந்த மேலோட்டமாக வந்து ஷேவ் பண்ணுறாங்க. நம்ம அப்படி பண்ணல. ஏன்னா உள்ளே இருக்க விதையோட உள்ளே போட்டால் மட்டும்தான் இதுக்கு நல்லா ஈல்டு கொடுக்கும். அப்போ அந்த குழம்பு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதான் சரிங்களா? இப்போது கட் பண்ணது இதில் போடுறேன். இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம இதில் போடலாம். எல்லாமே இதில் போடுறோம். தனித்தனியாக வதக்கி பண்ணுறது அந்த பக்குவம்லாம் இல்லை. யாரோ அர்ஜென்ட்டுக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்க நீங்கள் டக்குன்னு கண்ணை மூடி செய்யணும்னா நீங்கள் செஞ்சலாம். இந்த பாசிப்பருப்பு நான் இதில் சேர்த்துறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். நான் வந்து ஒரு 5 விசில் விட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. காய் வந்து நான் ஒரு 5 விசில் விட்டதுனால பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து மசிச்சு ஏற்றலாம். தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. இந்த எண்ணெயில் வந்து தாளிப்பு வந்து கடுகு போடுறேன். ஒரு 4 வரமிளகாவை சும்மா அப்படி கையில் இனிக்கி போட்டுடலாம். இந்த இடிச்ச பூண்டு, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுறேன். அதுக்கப்புறம் இதை தூக்கி கொட்டினா ரெடி.